மாலை பஸ் ரைட் வித் வைப்ல இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு புது ஸ்கூட்டர் இருக்கு, அப்ரிலியா SR175. சைலண்டா வந்து அப்ரிலியா வந்து ஒரு ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ஸ்கூட்டர் வாங்க போறீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். SR160 ஒரு செம்ம ஹிட். 175ல என்னென்ன மாற்றங்கள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அப்பியரன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் பெருசா பண்ணல, சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த டிசைனோடைய கலர் பாத்தீங்க அப்படின்னா இது பேர் வந்து பிரிஸ்மேட்டிக் டார்க் அப்படின்றாங்க. வெயில்ல பொறுத்த வரைக்கும் இது ஒரு 3 கலரா வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிரீனா இருக்கும், பர்பிளா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுல என்னென்ன சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிருக்காங்கன்னா இந்த இடத்துல இந்த ராபிட் டைப்ல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. அப்படியே சைட்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன கார்பன் ஃபைபர் டீடைல் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கார்பன் ஃபைபர் வந்து உங்களுக்கு கவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இங்க அலுமினியம்ல இருக்கக்கூடிய அந்த ஃபுட் ரெஸ்ட் அழகா இப்படி மடிச்சிங்க அப்படின்னா அந்த இட்டாலியன் டிசைன்ல உள்ள போய் அழகா வந்து ஃபிக்ஸ் ஆகிக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல இருக்கக்கூடிய 175 பேட்ஜிங் நீட்டா இருக்கு. ரெட் வித் கிரே, இது வந்து இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு. இங்க பிளாக் கலர்ல வந்து உங்களுக்கு கேப்ரியல் வந்துடும். அப்படியே ரியர்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ் டைப்ல வந்து டேஞ்சர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க அட்ராக்டிவா இருக்கு. அப்புறம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நம்பர் பிளேட் ரீட் பண்றதுக்கும் ரைட் வந்துருது. அப்புறம் இதோடைய பெரிய வீல் 14 inches 120 செக்மெண்ட் ரியர் வீல், இதுவுமே பார்க்கறதுக்கு வண்டி கொஞ்சம் பல்கா காட்டும். ஓவராலா அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இட்டாலியன் ஸ்கூட்டர் டிசைன் ஒரு ஷார்ப், இட்டாலியனால என்ன அந்த ஷார்ப் டிசைன் இல்லையா, ஸோ அந்த ஷார்ப் டிசைன்ல ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ இதோடைய இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா 160cc இருந்து 175cc வந்து மாத்திருக்காங்க. ஸோ இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை சிவிடி ஃபோர்ஸ்டு ஏர் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்மிஷனுக்கு. அதனால உங்களுக்கு அந்த டிரான்ஸ்மிஷனுடைய வேர் அண்ட் டியர் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு 175cc 4-stroke இன்ஜின் 3 வால்வ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய பவர் அவுட்புட் இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13.3 ஹார்ஸ் பவர் அண்ட் 14.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த வண்டி வந்து டைரக்டா ஒரே வண்டியோட தான் கம்பேர் பண்ண முடியும். எதுன்னு பார்த்தீங்கன்னா எமஹால ஏராக்ஸ் 155. ஸோ அதுல வந்து லிக்விட் கூல் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே SR160ல வந்து நான் டாப் ஸ்பீட் ஐ திங்க் ஒரு 90 கிளைம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 90 சல்லுன்னு ஏறும். அண்ட் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் இப்போ எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அப்ரிலியா ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னாலே அந்த ஹேண்ட்லிங் அப்புறம் அந்த பெப்பியான பெர்ஃபார்மன்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கம்ஃபர்டபுள் மூணாவது தான். ஹேண்ட்லிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹேண்ட்லிங்க்கு ஏற்ற மாதிரி சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய SR160 நீங்கள் ஓடிந்தீங்களா உங்களுக்கே தெரியும், ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த வண்டிலேயே ஹேண்ட்லிங் ஷார்ப்பாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வண்டியுடைய வீல் பேஸு இது எதுவுமே வந்து மாறல, அதே தான் இருக்கு. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லோடைய சஸ்பென்ஷன் டெலிஸ்கோபிக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஏபிஎஸ் வந்துடும். அண்ட் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து இங்கே கொடுத்துருவாங்க. அண்ட் ரியர்ல பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஆர்ம் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது அட்ஜஸ்டபிள் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழைய SR160ல நீங்கள் வந்து உட்காந்துருந்தீங்கன்னா தெரியும், ஹார்டாக தான் இருக்கும். கம்ஃபர்ட்லாம் செகண்ட் தான், பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப இந்த வண்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ கொஞ்சம் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ப்ராக்டிகாலிட்டி சைடில். இந்த சாரி கார்டு இதுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிளாஸ்டிக்கில் வந்துடும். அண்ட் இந்த இது வந்து உங்களுக்கு கேப்ரியல் வந்து உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பெஸ்ட் இன் கிளாஸ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஐ மீன் இட்டாலியன் பிரேக்ஸ்க்கு இணையான எந்த பிரேக்குமே கிடையாது. அதை நான் வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த கார்பன் ஃபைபர் இங்கே பாருங்க, இது டக்குன்னு இந்த டீடைலும் ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாடலும் இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார்பன் ஃபைபர் டீடைலும் ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, இப்போ பிரேக்ஸ்க்கு வருவோம். ஸோ பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபர் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏபிஎஸ். ஸோ ஸ்கூட்டர்ஸ்ல ஏபிஎஸ் வரதுல 2 மாடல் தான் இருக்கு. ஒன்று இது, இன்னொன்று வந்து ஏராக்ஸு. ஸோ இந்த மாடல் வந்து ஏபிஎஸ் கண்டிப்பாக சூப்பராக ஒர்க் ஆகும். பழைய பிரேக்கிங்ல வெறித்தனமாக பிரேக்கிங் கொடுப்பாங்க.
அண்ட் ஐ திங்க் இதுவும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பழைய அப்ரிலியா எஸ்ஆர் நீங்கள் ஓட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து சொல்லுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 செக்மெண்ட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோடைய ஹைட், அதாவது சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 780 mm சீட் ஹைட்டு. இது வந்து ஏராக்ஸோட 10 mm வந்து கொஞ்சம் கம்மி, விச் மீன்ஸ் உங்களுக்கு இன்னும் ஷார்ட் ரைடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது இதோடைய சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 155 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். அண்ட் சைட் ஸ்டாண்டோடைய சென்சார், அதாவது சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் வந்து ஆப்ஷனல் நம்ம வேணும்னா வாங்கிக்கணும், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர் ஸ்டாண்ட் வந்து ஆப்வியஸ்லி வந்து வண்டியோடய வந்துடும். ஓகே, ஸோ இன்ஜின் நீட்லி கவர்டு, இங்கே பேக்டாக வந்து இங்கே இன்ஜின் இருக்கு. ஃப்ரண்ட்ல பாக்கெட்ஸ் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றதுனாலே இந்த சின்ன சின்ன டீடைல்ஸ்ல வந்து அழகா இருப்பாங்க. ஒரு ஹேங்கர் கூட பாருங்க, அதை கிளிக் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ற மாதிரி ஒரு ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. சிம்பிளா கொடுக்காம அழகா இருக்கு. இதான் டீடைலிங் அப்படின்னு சொல்றது. அண்ட் உட்காந்து பார்ப்போம். சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்த சீட்ஸை விட இது வந்து கொஞ்சம் ரியர்ல உட்காரவனுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கம்ஃபர்ட்டும் ஐ திங்க் கொஞ்சம் சாஃப்ட்வேராக இருக்க மாதிரி இருக்கு, பட் ஸ்டில் ஃபர்மர் தான். ஸோ இந்த சைட், அதாவது டிரைவர் ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து உங்களுக்கு பக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் உட்காந்து பார்ப்போம். எனக்கு ஒரு ஃபீல் என்ன தெரியுமா, கொஞ்சம் வலிக்கிட்டு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஐ திங்க் காலை எடுத்து இப்படி வச்சோம்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கால் எடுத்து இப்படி வச்சோம் அப்படின்னா ஒரு 6 feet இருக்கு. எனக்கு வந்து இந்த இடத்துல இடிக்குமோன்னு நினைச்சேன், ஆனால் இடிக்கல. நான் ரொம்ப அப்ரேட்டாக தான் உட்காந்துருக்கேன். அண்ட் இப்படி திரும்பும்போது ரொம்ப லாஸ்டா திரும்புறப்ப தான் வந்து என்னுடைய தையில வந்து இங்க டச் ஆகுது. மற்றபடி நார்மலா திரும்புறது வந்து டச் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஓகேன்னு சொல்வேன். என்னோட மெயினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த அதாவது நம்ம ஹேண்டில் பார் வந்து இடிக்காம இருக்கணும், அதுதான் வந்து நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது இடிக்கல. இன்னும் கொஞ்சம் ஒரு 5.5 இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கலாம். பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லெக் ஸ்பேஸ் ரூம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இங்க பாருங்க, என்னுடைய ஷூ வந்து ஒரு 10 இருக்கும் சைஸு. ஸோ இது கரெக்டாக 10 வந்து ஃபிட்டாக இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்போர்ட்டியராக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கம்ஃபர்டபுள் கிடையாது. எஸ், உங்களுக்கு ஒரு வண்டி ஸ்போர்ட்ஸ் வண்டி எப்படி காலை அந்த இன்ஜினோட சேர்த்து, அதாவது டேங்கோட ஒட்டி ஓட்டணும் தெரியுமா, அந்த மாதிரி ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் ஸ்போர்ட்டியரான ஒரு ஃபீல் அண்ட் வைடரான ஹேண்டில் பார்ஸ், இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னுடைய ஷோல்டர்ஸ்க்கு, என்னுடைய எல்போஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பக்கத்தில் வாங்க, இப்போதான் விஷயமே இருக்கு. இது வந்து அனலாக் டிஸ்பிளே, அதாவது இது வந்து புது டிஎஃப்டி டிஸ்பிளே. இந்த 5 inch டிஎஃப்டி டிஸ்பிளேல அழகா டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் மீட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் அனலாகாவும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு எமோஷன் பிடிக்கும் அப்படின்னா இது மோட்ஸ், இங்கே சுவிட்ச்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே போனோம்னா பண்ணுறேன். நீங்கள் செட்டிங்ஸ் வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா வந்து செட்டிங்ஸ்குள்ளே வந்துடும். அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் வந்து இப்படி டாகிள் பண்ணிட்டு வந்து கிராஃபிக்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த கிராஃபிக்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அனலாக் இருக்கா. ஸோ இப்போ அனலாகை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அனலாக் செலக்ட் ஆயிரும். இப்போ வெளியில் வந்து பார்ப்போம். எனக்கு வந்து அனலாக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். இருங்க, எப்படி இருந்தாலும் இது பாருங்க, இது செம்மையாக இருக்கு பாருங்க, முள்ளு மாதிரி எப்படி இருக்கா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் இருக்க டிகிரி டெம்பரேச்சர் நினைக்கிறேன் 23 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிளாக் வந்துடும், ஏபிஎஸ், அப்புறம் ஃபியூல் இண்டிகேட்டர், ட்ரிப்பு, இது எல்லாத்தையும் நம்ம இங்கே டாகிள் பண்ணி மாற்றி பார்க்கலாம். என்னென்ன எவ்வளோ ட்ரிப் இண்டிகேட்டர், டிஸ்டன்ஸ் டு எம்டி எங்கே பார்க்குறது, அது எல்லாமே இங்கேயே பார்த்துக்கலாம். அண்ட் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மியூசிக் இருக்குது, கால் ஆப்ஷன், அதாவது ப்ளூடூத் ஆப்ஷன் எல்லாமே இதில் வந்து வந்துடும். அண்ட் இங்கே சுவிச்சஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் செம்ம ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டியில் சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நாங்கள் ஹை பீம் லோ பீம் பாருங்க, பவர் பாருங்க. முன்னாடியே அப்ரிலியாவில் நல்லா தான் இருக்கும் லைட்டு, இது ஓகே. அண்ட் இப்போ வந்து வண்டியோடைய சர்வீஸை பற்றி, வாரண்டியை பற்றி பார்ப்போம். அண்ட் வண்டியோடைய வாரண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து 5 years வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் இன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டியோட ப்ரைஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டியோடைய பூட் எப்படி இருக்கு, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதான் கீ. ஸோ கீ வந்து நம்ம பின்னாடி ரியர் சீட்டில் போட்டு பூட் ஓப்பன் பண்ணணும். ஸோ பூட் உங்களுக்கு வந்து பார்க்க ஸ்பிட் சீட் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரே சீட் தான் இது. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் லைட் உள்ளே வந்துடுது. ஸோ நைட்டில் பூட் லைட் வந்துடுது. அண்ட் இந்த ஸ்பேஸ் தான் வந்து கொஞ்சம் ரொம்பவே சின்னதுன்னு சொல்லலாம். ஒரு குட்டி ஹேண்ட்பேக் வேணால் வச்சுக்கலாம். ஹெல்மெட் பெருசெல்லாம் உள்ள வைக்க முடியாது இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. ஏன்னா இதோடைய வீல் பேஸ் வந்து அதிகம் அப்படிங்கிற காரணத்தினால, அண்ட் வீலோட சைஸ் அதிகம் அதனால அப்படின்ற காரணத்துக்காக
இங்கே வந்து உங்களுக்கு இந்த பூட் ஸ்பேஸ் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து கன்வீனியன்ட்டாக ஷார்ட்டர் ரைட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கேயாவது போயிட்டு வரதுக்கு உள்ள ஏதாவது சின்னதாக வச்சுக்கலாம். ஸோ வெளில எங்கேயா போறீங்க அப்படின்னா பேக் எடுத்து பின்னாடி மாட்டிக்கிங்க, இல்லை பின்னாடி கட்டி வச்சுக்கிங்க இந்த கேப்ரியலில். ஓகேவா? ஸோ அதுதான் இது சீட் சைஸை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் பூட் சைஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அடுத்து இங்கே வந்து உங்களுக்கு ஃபியூல். ஸோ ஒரு வாட்டி நம்ம வந்து அண்ட் ஃபியூல் வந்து இங்கே தான் நீங்கள் போடுவீங்க. ஸோ சீட் ஓப்பன் பண்ணி ஃபியூல் போடுற மெத்தட் தான். ஸோ ஐ திங்க் வண்டி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு டூல் கிட்டோட வந்துடும். இப்போ வைக்கல, இது டெமோ அப்படிங்கிறதால. ஓகே, அடுத்து வண்டியோடைய ப்ரைஸ், ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் வண்டியோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்னையில் 1,64,500. முன்னாடி இருந்த அப்ரிலியா எஸ்ஆர் 160 விட கொஞ்சம் ப்ரைஸிங் வந்து கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. பட் 175 சிசியில். ஸோ எஸ்ஆர் 175 உடைய ஆன் ரோட் ப்ரைஸ் சென்னை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,64,500. பழைய எஸ்ஆர் 160 விட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த மணிக்கு இந்த வண்டி வேல்யூ ஃபார் பையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரேதர் தென் கம்ஃபர்டபுள் ஸ்கூட்டர். டெஃபினட்டாக இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். பெண்டு போட்டு வந்து தெரிக்க விடலாம். பட் பள்ளம் மேடுகளில் அதுக்கான காம்ப்ரமைஸை நீங்கள் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டியை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஜேஎம்பி அப்ரிலியா இங்கே இருக்க அசோக் நகரில் இருக்குது, வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வண்டியோடைய ஃபீட்பேக் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.